So hello viewers, அனைவருக்கும் வணக்கம் and welcome back to Mr.Motorgeek. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வந்து என்ன கார் பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு பின்னாடி நிற்கிற த ஆல் நியூ Volkswagen Taigun வழியா 1 லிட்டர் TSI என்ஜின் இருக்கிற டாப் லைன் வேரியன்ட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டாப் லைன் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லி லோடட் வேரியன்ட், உங்களுக்கு வந்து அந்த ஹை எண்ட் வேரியன்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேரியன்ட் தான் இந்த 1 லிட்டர் TSI டாப் லைன் வேரியன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த 1 லிட்டர் TSI டாப் லைன் வேரியன்ட்டோடைய கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த காருடைய ஃபீச்சர்ஸ், இந்த காருடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் அண்ட் வாங்க கைஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த காரை ப்ரொவைட் பண்ணவங்க வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற ரமணி Volkswagen டீலர்ஷிப் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் Volkswagen கார்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணினாலோ இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணினாலோ நீங்கள் தாராளமாக வரலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட் வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த காரோடைய ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற வேரியண்ட் வந்து 1 லிட்டர் TSI என்ஜின் இருக்கக்கூடிய டாப் லைன் வேரியண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லி லோடட் வேரியண்ட்டு. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து GT வேரியண்ட்டோடைய கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ GT ப்ளஸ் வேரியண்ட் வந்து பின்னாடி அந்த ஒரு எல்லோ கலர் கார் நிற்கிறது பார்த்தீங்களா, அது வந்து GT வேரியண்ட்டு. அண்ட் நார்மல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் இருக்கிற GT வேரியண்ட் வந்து இந்த ஒயிட் கலர் கார். ஸோ ரெண்டு வேரியண்ட் பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக ரிவ்யூ வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த 1 லிட்டர் TSI டாப் லைன் வேரியண்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 1 லிட்டர் TSI டாப் லைன் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் இருக்கக்கூடிய வேரியண்ட்டோடைய ஆன்-ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் வந்து 17.8 lakhs பக்கம் வருது. வேற இந்த காரில் இருக்கிற 1 லிட்டர் TSI ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் இருக்கக்கூடிய காருடைய ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து 19.4 lakhs இங்கே கோயம்புத்தூரில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அண்ட் டிசைன் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன் நான். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்டீரியருக்குள்ளே போயிட்டு இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட் எண்டில் GT ப்ளஸ் வேரியண்ட்டுக்கும் இதுக்கு பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு சேம் டீட்டெயிலிங் வந்து இந்த கார்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GT பேட்சிங் மட்டும் வராது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அலாய் வீல மட்டும் லைட்டாக ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும். அது உங்களுக்கு வந்து போக போக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அண்ட் ஓவரால் டிசைன் லேஅவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காரோடைய ஒரு பிகர் மாடல், அதாவது Volkswagen Taigun இருக்குல்ல, அதை ரிசிம்பிள் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். அண்ட் ஒரு டிப்பிக்கல் ஜெர்மன் காரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதே டிசைன் லாங்குவேஜ் இந்த கார்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸு. ஸோ கம்ப்ளீட் LED யூனிட் உங்களுக்கு வந்து LED DRL, LED ப்ரொஜெக்டர் லைட்ஸ் எல்லாமே LEDயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நைட் டைமில் பிரைட்னஸும் இந்த காரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DRL வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் மேலே வந்து லோ பீம் ஹை பீம் உடைய ப்ரொஜெக்டர் இருக்குது. அப்புறம் கிரில்லோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து சேம் டிசைன் தான். உங்களுக்கு வந்து 3 லைன்லேயுமே அந்த குரோம் லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி 3 லைன்லேயுமே வந்து அந்த குரோம் வந்து கொடுத்துருப்பாங்க. வேற மிட் வேரியன்ட்டு அப்புறம் பேஸ் வேரியன்ட்லாம் உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து குரோம் வராது. ஸோ இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு எலிகென்ட்டான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் Volkswagen லோகோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து போல்டாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காருடைய லோவர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கிளாசி பிளாக் கலர் டச்சிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஃபுல் ரன்னிங் லென்த்துக்கு வந்து குரோமும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து LED கிடையாது, இது வந்து ஹாலஜன் தான். பட் ஸ்டில் ஓகே, ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ஹாலஜனாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அண்ட் ஓவரால் டிசைன் லேஅவுட்டில் ஃப்ரண்ட் எண்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா இது 205 17-inch அலாய் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வந்து GT ப்ளஸ் வேரியன்ட் கூட வரது கூட சேமாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் என்னென்னா GT வேரியண்ட்டில் அந்த ஒரு அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. வேற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சைடில் கிரே கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சேம் டிசைன் தான், பட் அந்த கலர் மட்டும் வந்து இதில் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க அவுட்டரில். வேற அதில் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு வீலோடைய டிசைனுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் காரோடைய என்டையர் லோவர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விஷுவல் பல்கை வந்து ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ஒரு SUV கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஒயிட் கலர் கூட அந்த ஒரு பிளாக் கலர் கிளாடிங்லாம் வந்து ரொம்பவே நல்ல சூட் ஆயிருக்குது. அண்ட் வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா கன்சிடரபிளாக இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு சைஸில் வீல் பேஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து போக போக சொல்கிறேன் நான். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து அதையும் வந்து காமிக்கிறேன் நான்.
ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து Volkswagen கார்ஸில் பார்க்குற மாதிரி அந்த நீட் அண்ட் சிம்பிளான ஒரு டிசைன் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அலாய் வீலோட டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்குது. இன்ஃபேக்ட் வந்து அந்த GT ப்ளஸ் வேரியண்ட்டில் இருக்கிற அந்த அலாய் வீல் டிசைன் நல்லாயிருக்கும். பட் இது வந்து அந்த ஒரு பிளாக் கலர் அந்த ட்ரீட்மெண்ட்டில் எல்லாமே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஒரு ட்வின் 5 ஸ்போக் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசைன் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட்லேயே வந்து இந்த காரோட டிசைன் அந்த அலாய் வீல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பின்னாடி நான் வந்து சொன்னேன்ல உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டிஸ்க் பிரேக் வந்து கிடையாது. பட் ஸ்டில் இந்த காரோடைய அந்த பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து டிஸ்க் பிரேக்கே தேவையில்லை பின்னாடி. அப்புறம் சைட் வியூ மிரர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டரும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாடி கலர்லேயே வந்து சைட் வியூ மிரர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து சிமிலர் Volkswagen கார்ஸில் பார்க்குற மாதிரி அதே டிசைனில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர் ஹேண்டில் வந்து பார்ஷலாக க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டர் பார்ட் மட்டும் அந்த க்ரோமில் இருக்கும். அண்ட் கூடவே உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்சர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டோர் ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் பி பில்லரில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாசி பிளாக் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிக்கர் வந்து மேலே தூக்கி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து Volkswagen அந்த ஒரு லெட்டரிங்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் வந்து இந்த கார் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலிங் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த கார் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பீப்பிள் வந்து கிளாசி பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ரூஃப் ரெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ். ஸோ நிறைய இந்த செக்மெண்ட் இருக்க காரில் பார்த்தீங்கன்னா வந்து அஸ்தட்டிக் பர்பஸ்க்காக தான் வந்து வச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து நீங்கள் ஒரு 50 kg வரைக்கும் நீங்கள் இந்த ரூஃப் ரெயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சன் ரூஃபும் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு வந்து காமிக்கிறேன் நான். அப்புறம் இந்த டோர் ஹேண்டில் பற்றி சொன்னேன்ல, ஸோ இது வந்து ரெக்வஸ்ட் சென்சர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்டனை. ஸோ கீழே தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து கீழே பாக்கெட்டில் இருந்தால் போதும், நீங்கள் இந்த பட்டன் அமுத்தினாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு டிப்பிக்கல் Volkswagen காரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதே அந்த ஒரு ப்ராப்பர் தட் சவுண்ட் வந்து நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த டோர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டீரியரும் வந்து காமிச்சிடும் நான். ஸோ இதுதான் இந்த காரோடைய இன்டீரியர். உங்களுக்கு இன்டீரியருடைய அந்த லே அவுட் இருக்குல்ல, டேஷ்போர்ட் லே அவுட், அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டியூல் டோன் ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு கிளாசி பேட்டர்னு, அப்புறம் வந்து அந்த ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் பீச் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் பேனல்லையுமே உங்களுக்கு வந்து டியூல் டோன் மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா இருக்குது. பட் ஸ்டில் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக அந்த லெதர் ராப் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், கொஞ்சம் ஸ்க்ராட்சியான ஒரு பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிடிச்சா அந்த ஒரு கிளம்ஸியான ஒரு பிளாஸ்டிக் நாய்ஸ் வரும்ல, அதெல்லாம் இந்த காரில் கண்டிப்பாக வராது. ஸோ நல்லா ஃபிட் அண்ட் ஃபினிஷில் நல்லா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் எதுவுமே பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ்லாம் கிடையாது, நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான். டோர் பாக்கெட்ஸும் வந்து கன்சிடரபிளாக பெருசாக இருக்குது. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 2 பாட்டில் வந்து தாராளமாகவே நீங்கள் வைக்கலாம் இந்த டோர் பாக்கெட்டில். அண்ட் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனும் இந்த காரில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லீக்கி சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த அவுட்டர் வந்து ஒரு கிளாசி கிரே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனிங் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பேட்டர்ன் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரியர் சீட்ஸ் வந்து எப்படி இருக்கிறது காமிச்சிடுறேன் நான். ஸோ இதுதான் இந்த காரோடைய ரியர் சீட்ஸு. அண்ட் ரியர் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா கன்சிடரபுளாக ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ சீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முன்னாடியும் தள்ளி வைக்கல, ரொம்ப பின்னாடியும் தள்ளி வைக்கல. ஸோ இந்த பேசஞ்சர் சீட் மட்டும் வந்து ரொம்ப பின்னாடி தள்ளி வச்சிருக்காங்க. வேற டிரைவர் சீட் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து போத் அந்த அண்டர் தை சப்போர்ட்டு, அப்புறம் வந்து பேக் சப்போர்ட்டு, நீ ரூம், லெக் ரூமு எல்லாமே சூப்பராக இருக்குது. குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ஓவரால் அந்த சீட்டிங்கோடைய கம்ஃபர்ட் வந்து இந்த காரில் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் சீட்ஸ் வந்து இது லெதர் சீட்ஸ் கம்ப்ளீட்டாக டியூல் டோன் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2 சைட்லையுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் இந்த பேக் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷனிங்லாம் நல்லா இருக்குது. பட் ஏன்னா ரெக்லைன் ஆங்கிள் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ கொஞ்சம் வந்து சாச்சு வச்சிருக்கலாம். பட் ஸ்டில் ஓகே, உங்களுக்கு வந்து உட்காரும்போது அவ்வளோ பெருசாக தெரியாது. அண்ட் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டும் வருது. அந்த சென்டர்
ஆம்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து 2 கப் ஹோல்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸில் இந்த காரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீ ரூம் அண்ட் லெக் ரூமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேசஞ்சர் சீட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பின்னாடி தள்ளி வச்சுட்டாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீ ரூம் அண்ட் லெக் ரூம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சீட் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிரைவிங் போஸ்ட்டில் வச்சிருக்கிறதுனால ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ரியர் சீட் ஸ்பேஸு. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி சுத்தமாக இல்லை. உங்களுக்கு வந்து நீ ரூம் லெக் ரூம் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து உட்காந்தே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி தள்ளி வச்சாச்சு. பட் ஸ்டில் என்னால் வந்து கால் வச்சோன்னா வந்து இடிக்கிறதெல்லாம் கிடையாது. என்னால் வந்து காலும் வந்து ஃபுல்லாக உள்ளே தள்ளி வச்சுக்க முடியுது. ஸோ அண்டர் தை சப்போர்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த நீ ரூம் லெக் ரூம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பின்னாடி தள்ளி இருக்குது. பட் என்னென்னா வந்து Volkswagen Vento ரேபிட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து சீட்டை பிடிச்சி முன்னாடி தள்ளுற மாதிரி ஒரு லீவர் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு கொடுக்கல. இப்போ வர எந்த ஒரு கார்லையுமே அது வரதில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைடில் உங்களுக்கு வந்து உட்காந்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இது வந்து டிரைவர் சீட் வந்து என்னுடைய டிரைவிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். என்னுடைய ஹைட் வந்து 5 feet 10 inches. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீ ரூம் அண்ட் லெக் ரூம் வந்து ரொம்பவே அடிக்குவேட்டாக இருக்குது. எங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு மேலேயே இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசி வென்ட் இருக்குது. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து 2 USB-C ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த USB-B டைப் கிடையாது, வந்து C டைப்க்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வர மோஸ்ட்லி எல்லா மொபைல் ஃபோன்லையுமே C டைப் தான் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மேகசின் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே உங்களுக்கு வந்து மேகசின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ கவர் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து அதை காமிக்க முடியாது. பட் ஸ்டில் ஓகே, மேகசின் ஹோல்டர் வந்து இருக்குது. அண்ட் இறங்குறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு இஷ்யூவாக இருக்காது. நீங்கள் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாகவே இறங்கிடலாம். இன்ஃபேக்ட் டோர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாலாம் வந்து ஓப்பன் பண்ணல. பட் ஸ்டில் என்னால் வந்து உள்ளே போயிட்டு இறங்குறது அது எல்லாமே வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால வயசானவங்களும் ஏறி இறங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ரியர் டோருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோருடைய பேனலுடைய அதே டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, டியூல் டோன் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ எல்லாமே அந்த ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் தான். சில இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து சாஃப்ட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு ரியர் அண்ட் டிசைனும் வந்து காமிச்சிடறேன் நான். ஸோ இதுதான் இந்த காருடைய ரியர் அண்ட் டிசைனு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வந்து எவ்வளோ நல்லா இருக்கோ அதே மாதிரி ரியர் அண்ட் டிசைன் இந்த காரில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இந்த காரோடைய டெயில் லைட்ஸ் தான். ஸோ இந்த காரோடைய டெயில் லைட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி டெயில் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காரோடைய டிசைனுக்கு வந்து ரொம்பவே நல்ல மேட்சாக இருக்குது. அண்ட் ரியர் அண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரி தெரியும். ஸோ கிரெட்டா செல்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய வண்டி மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இது வந்து கொஞ்சம் காம்பேக்ட் இருக்க மாதிரி தோணுது. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபினிட்டி எல்இடி டெயில் லைட்ஸ் சொன்னேன்ல, ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்ஃபினிட்டி எல்இடி லேம்ப்ஸு. ஸோ டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சிங்கிள் பீஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் ஃபுல் லென்த்துக்கு அந்த ரிஃப்ளெக்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ டிசைன் நல்லா இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காரோடைய லோவர் பார்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ்லாம் வந்து ஃபுல் லென்த்துக்கு இருக்குது. அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் கிளாடிங்கு க்ரோம் ஸ்ட்ரிப்பிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு டிஎஸ்ஐடைய பேட்சிங் இருக்குது. டைகுன் வந்து கம்ப்ளீட்டாக சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த காரோடைய பூட் ஸ்பேஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்பவே டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பெரிய சூட் கேஸ்லாம் வைக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. கண்டிப்பாக வந்து லக்கேஜ் கேரிங்கில் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காரில் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா வந்து பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நிறைய காரில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து அந்த எம்பெட் பண்ணியிருப்பாங்க அந்த பிடிச்சி இழுக்கிற மாதிரி. பட் இதில் உங்களுக்கு வந்து யூனிக்காக வந்து இப்படி கீழே பிடிச்சி இழுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீலும் வந்து காமிச்சிடும் எப்படி இருக்குன்றத. ஸோ இந்த காரோடைய ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் 205 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, 16 inch வீல்ஸு. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ வர நிறைய காரில் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவர் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து 185, 175 அந்த சைஸில் தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 205 சைஸில் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீல் வீல் தான். ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். உங்களுக்கு வந்து பெருசாக ஓட்டும்போது தெரியாது ஸ்பேர் வீல் போட்டு ஓட்டும்போது. மேலே உங்களுக்கு வந்து பார்சல் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க திங்ஸ் வந்து வைக்கிறதுக்காக. அண்ட் எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காரோடைய இன்டீரியரில் தான் உட்காந்துருக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரோடைய ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக லெதர் ராப் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்பவே க்ரிப்பாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது என்தூசியாஸ்டிக்காக ஓட்டும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ரிப்பு லூஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது. அண்ட் 2 சைட்லேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் அந்த வால்யூம் அப் அண்ட் டவுனு அந்த மாதிரி அந்த மீடியாவுடைய கண்ட்ரோல்ஸு அது எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு நியூ டிசைன் Volkswagen லோகோ வந்து இந்த டைகுன் காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியாவிலேயே வந்து
வந்து ஃபர்ஸ்ட் டைகூனில் தான் வந்து இந்த நியூ டிசைன் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்புறம் வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து டிஜிட்டல். பட் உங்களுக்கு வந்து வெளியே நிற்கிற டெஸ்ட் ட்ரைவ் காரில் வந்து அந்த சிஸ்டம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆன் பண்ணி காமிக்கிறேன் நான். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காரில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல், வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து வெளியே நிற்கிற காரில் வந்து எல்லாமே ஆன் பண்ணி காமிக்கிறேன் நான். அண்ட் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசியோடி கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டன்ஸ் எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பட்டன்ஸ் தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து குவாலிட்டி எல்லாமே நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்ஸ் தான், ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸு. பட் ஸ்டில் ஓகே, அந்த ஹார்ட் டச் பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே அந்த பிளாஸ்டிக்கோடைய குவாலிட்டியை வந்து ரொம்பவே டீசெண்டாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து 2 USB-C ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் போட்டு உங்களுக்கு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ இது புஷ் பட்டன் ஸ்டார்ட். அண்ட் ஆல்சோ வந்து இது 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ மேனுவல் கியர் பாக்ஸ். நல்லா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கியர் நாபாடி டிசைன் நல்லா இருக்குது. அண்ட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்ஸை வச்சுக்கிறதுக்கான ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து 3 கப் ஹோல்டர் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆம்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக லெதர் ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. மேலே உங்களுக்கு வந்து சன்ரூஃபும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேனராமிக்லாம் கிடையாது. பட் ஸ்டில் வந்து ஒரு நார்மல் டைப் ஆஃப் சன்ரூஃப் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாப் லைன் வேரியண்ட்டில் மட்டும் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பட்டன்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன் மூலியமாக தான் நீங்கள் வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதெல்லாம். அண்ட் மற்றபடி லைட்டிங்லாம் இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாப் இதுதான் வந்து ஆக்சுவலி நல்லா ப்ரொவைட் பண்ணலையோன்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு அமுத்தினாலே ரொம்ப கிளம்ஸியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது ஓவர் அந்த டாப் மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் மற்ற எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் டேஷ்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 கலர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே டாப் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸி டைப் ஆஃப் ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் தான். க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கூல்ட் அண்ட் வென்டிலேட்டட் க்ளவ் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ திங்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் ஃபங்க்ஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஓவராலாக உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் இருக்குது. ஏன்னா இது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டு. ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போத் ரீச் அண்ட் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேலே கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு வந்து உங்களுக்கு முன்னாடி பின்னாடி வந்து தள்ளிக்கலாம். ஸோ 4 விதமாகவும் நீங்கள் இந்த ஸ்டியரிங் வீல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் சொல்லும்போது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோஸோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே 4 விண்டோடைய கண்ட்ரோல் டிரைவர் சைடில் உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் OVRM உடைய கண்ட்ரோல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேட் பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் OVRM உடைய ஃபங்க்ஷன் அந்த கண்ட்ரோலில். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஆல்மோஸ்ட் எல்லாமே காமிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து வெளியில் நிற்கிற டெஸ்ட் ட்ரைவ் காருக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த சிஸ்டம் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஆட்டோ டிம்மிங் ரியர் வியூ மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து டிம் பண்ணணும்னா நீங்கள் வந்து மேனுவலில் பண்ண தேவையில்லை, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெஸ்ட் ட்ரைவ் காரில் தான் உட்காந்துருக்குறோம். பட் இது வந்து GT வேரியண்ட்டு. ஸ்டில் டாப் லைன் வேரியண்ட்டுக்கும் இந்த GT வேரியண்ட்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு வந்து GT வேரியண்ட்னால ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. வேறு டாப் லைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. வேறு மாதிரி உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சேம் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த டாப் லைன் வேரியண்ட்லேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றுனா உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். அண்ட் இந்த டிஜிட்டல் காக்பிட் சிஸ்டம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஆடி கார்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி Volkswagen Taigunலுமே இந்த டிஜிட்டல் காக்பிட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த காருடைய சிப்ளிங், அதாவது வந்து ஸ்கோடா குஷாக் இருக்குல்ல, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் காக்பிட் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அதை விட உங்களுக்கு வந்து இந்த டைகுன் கார் இருக்க காக்பிட் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டிஜிட்டலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து GTனால உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து இலிமினேட் ஆகுது. வேறு உங்களுக்கு வந்து நம்ம டாப் லைன் வேரியண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து இலிமினேட் ஆகும். பட் மற்றபடி ஃபீச்சர்ஸ் வைஸ்லாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. லைக் வந்து இந்த எக்கனாமி, டிரைவிங் டேட்டா, டிஸ்பிளே, அப்புறம் வந்து ஆவரேஜ் எக்கானமி, லைக் ஃபியூல், அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் எம்டி, ஆவரேஜ் ஸ்பீட் ட்ரிவன், அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கனாமி இப்போ இருக்குது, மற்றபடி ஆவரேஜ் எக்கனாமியும் இருக்குது. ஸோ ஆவரேஜ் எக்கனாமி வந்து 7.7 km/லிட்டர்னு காமிக்குது. பட் அதோட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அண்ட் ஆவரேஜ் கிலோமீட்டர் ஸ்பீட் ட்ரிவன் இருக்குல்ல, அதுவும் இருக்குது. கியர் டிஸ்பிளேவும் இருக்குது. இப்போ வந்து பார்க்கிங் மோடில் இருக்குது.
அண்ட் ஆயில் டெம்பரேச்சரும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆயில் டெம்பரேச்சர் 91 டிகிரி செல்சியஸ்னு காமிக்குது. அண்ட் ஆடியோவும் உங்களுக்கு வந்து இதிலே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ FM AM வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ வந்து டெலிஃபோன் ஃபங்க்ஷன்ஸுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து மற்றது எல்லாமே டிரைவிங் டேட்டா அது எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வர்ச்சுவல் காக்பிட் சிஸ்டமோடைய அட்வான்டேஜ் இதுதான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது அந்த இல்லுமினேஷனே. அண்ட் ரைட் சைட்லேயுமே உங்களுக்கு வந்து வேணும்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். லைக் அதான் நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்து அதே மாதிரி டீட்டெயில்ஸ் தான். அண்ட் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ வேணால் நீங்கள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி பார்க்கும்போது ஸ்டியரிங் வீல் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி GT வேரியண்ட்லாம் உங்களுக்கு வந்து டாட் பேட்டர்ன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் லைன் வேரியண்ட் வந்து அந்த டாட் பேட்டர்ன்லாம் வராது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்லீக் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேணா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா காரோடைய டேஷ்போர்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட்டில் பார்த்து அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ மியூசிக் ஆப்ஸும் இருக்குது. வேணா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட்டாகவே ஒரு வைஃபை அந்த சிம் இருக்குது. ஸோ அது வந்து லோடாக கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்குது. இப்போ வெளியே வந்துடலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேவிகேஷன் சிஸ்டமும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோன் கனெக்டட் ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மேப் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மேப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து மேப் வந்து காமிக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்லீக் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது ஆப்ரேட் ஆகிறதுக்கு. உங்களுக்கு வேணால் அந்த ஜூமும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேப்போட டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த GPS நேவிகேஷன் சிஸ்டம் வந்து வெளியூர்லாம் போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து வந்துட்டேன் நான். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸுமே இருக்குது. ஸோ வேணால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிள் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குல்ல ஃபோனில், அதில் இருக்க மாதிரியே தான் நீங்கள் வந்து இதுலேயும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ Volkswagen அந்த கனெக்டட் ஆப்ஸும் வந்து இதில் நீங்கள் நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த மியூசிக் சிஸ்டமுடைய அந்த வால்யூம் எப்படி இருக்குன்றது காமிச்சிடறேன் நான். ஸோ இப்போ FMல தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு வால்யூம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் நான். ஸோ இப்போ ஃபுல்லாக ஏற்றுறாங்க. ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சைடு இருக்குது. முன்னாடி ஸோ வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் இந்த செக்மெண்ட்டில். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி இந்த காரில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் கிரெட்டா செல்டோஸில் இருக்க அந்த போஸ் சிஸ்டம் மாதிரிலாம் கண்டிப்பாக வராது. பட் இருந்தாலும் இதில் இருக்க சிஸ்டம் வந்து நல்லாவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவே போதும் தான். இன்ஃபேக்ட் அந்த பாஸ் சவுண்டெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இது ஆக்சுவலி வந்து GT வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கு, நம்ம உள்ளே பார்த்து வந்து மேனுவல் வேரியண்ட்டு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்ம இந்த காரோடைய கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த காரோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். ஸோ இந்த காரோடைய மேனுவல் வேரியண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17.8 lakhs பக்கம் வருது. வேறு ஆட்டோமேட்டிக் 6-speed டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19.4 lakhs பக்கம் வருது ஆன் ரோடு. ஸோ கண்டிப்பாக இந்த வேரியண்ட் வந்து நீங்கள் போகலாம். உங்களுக்கு வந்து 1 liter TSI என்ஜின் ஆப்ஷன் இருக்கிற அந்த பவரே உங்களுக்கு வந்து போதும். ஏன்னா இது ஆக்சுவலி வந்து 1 liter TSI என்ஜின் பார்த்தீங்கன்னா 115 ஹார்ஸ் பவரும் இப்போ வந்து 173 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுவே கன்சிடரபிளாக ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு பவர் தான் சொல்லுவேன் நான். பட் இதுக்கும் மேலே வேணும்னா நீங்கள் வந்து GT வேரியண்ட் போகலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இந்த பவரே போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த தாராளமாக இந்த 1 liter TSI டாப் லைன் வேரியண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 1 liter TSI டாப் லைன் வேரியண்ட்டுக்கு கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து 18 km/L. ஸோ ரொம்பவே டீசெண்டான ஒரு மைலேஜ். சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14-15 km/L கிடைக்கும். வேறு ஹைவே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து 16-17 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ that's all everyone. நம்ம இந்த கார் பற்றின எல்லா விஷயமும் வந்து கவர் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். see you guys next video. டாட்டா, bye bye.